ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரா. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொனில் ப்ரேஸ்லெட்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. பஞ்சலோகமில் வந்து ப்ரேஸ்லெட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து அன்பாலிஷ்டு. ஜஸ்ட் இது வந்து நமக்கு இப்போது ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சு வந்திருக்குது. இதுக்கப்புறம் வந்து இன்னும் நமக்கு இதில் நிறையா ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரேஸ்லெட் வந்து நமக்கு ஜென்ஸு, லேடீஸு அந்த மாதிரி வந்து நமக்கு டிசைன்ஸ் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குது, சைஸஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து ஆர்டர்ஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 50 ப்ரேஸ்லெட் வந்து ஆர்டர்ஸு. ஸோ அந்த ஆர்டர்ஸ்க்கு வேண்டி இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். எல்லாமே வந்து பாலிஷ் பண்ணி கேட்டிருக்குறாங்க. நான் அது பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்பாலிஷ்டெல்லாம் இப்போ தான் வந்து நமக்கு வந்துச்சு. ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன். உங்களுக்கு அது பாருங்கள். இதெல்லாமே வந்து நம்ம கோல்டில் இருக்கிற மாதிரியே நமக்கு எல்லாமே வந்துடும். ஹூக்கு, ப்ரேஸ்லெட் டிசைன்ஸு இப்படி தான் வரும். இது வந்து ஜென்ஸ் பேட்டர்ன், ஜென்ஸுக்கான ஒரு ப்ரேஸ்லெட் பேட்டர்ன் இது. இந்த மாதிரி இதுதான் வந்து அன்பாலிஷ்டு, இப்படி தான் வந்து இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இனி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கட்டிங் அடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து இதனுடைய பேக் சைடு. இது வந்து பேக் சைடு எல்லாமே வந்து நமக்கு கோல்டு மாதிரியே நமக்கு செஞ்சு கொடுத்துருவோம். இது ஹாட்டின்னு பேக் வியூ. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம சீலோடு வந்துடும். நம்ம மேனுஃபேக்சருங்கிறனால நம்ம சீலோடு வந்துடும். ஆறாங்கிற அந்த சீலோடு வந்துடும் எல்லாமே. இது வந்து நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வளையம்னு சொல்லலாம். அந்த ஒரு பர்பஸுக்கு இது எல்லாமே சீலோடு வந்துடுங்க. இது எல்லாமே வந்து அன்பாலிஷ்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஒர்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், வீடியோ போடுறேன். ப்ரேஸ்லெட்டுங்க. இப்போ இது பாருங்கள், இது வந்து ஃபுல் ஃபினிஷ்ட் ஆனது. ஃபுல் ஃபினிஷ்டுனால் இப்போ நம்ம அன்பாலிஷ்டு பார்த்தீங்களா, அன்பாலிஷ்டு பார்த்துருக்கீங்க. இது வந்து பாலிஷ்டு பண்ணுனது. இது வந்து நமக்கு கலர் போட்டு கட்டிங் அடித்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுறது தான். இது கட்டிங் பாருங்கள். இது ஃப்ரண்ட் சைடு கட்டிங்கும் இருக்குது, பேக் சைடு கட்டிங்கும் இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து கட்டிங் இருக்குது. இதில் அந்த கட்டிங் கிளிட்டரே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஹார்ட்லேயும் வந்து நம்ம கட்டிங் அடிச்சிருக்கோம். அந்த கட்டிங் கிளிட்டரே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது பாருங்களேன். இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே நமக்கு இந்த கோல்டு மாதிரி இருக்கும். ஃபார்மிங்கான்னு கேட்குறாங்க ஒவ்வொருத்தவங்க. அது பார்க்கும்போது ஃபார்மிங் மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நான் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோவில் எனக்கு பார்க்கும்போது நேரில் பார்த்த ஃபினிஷை விட இதில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. நேரில் நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்குது. இது அந்த மாதிரி ஜென்ஸ் பேட்டர்ன் இது. இப்போ இது வந்து என்ன சொல்கிறது, ஃபுல் ஃபினிஷிங் ஆனது. இது வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பாலிஷ்டு செஞ்சது, பாலிஷ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து அன்பாலிஷ்டில் இருக்குது. இது வந்து பாலிஷ்டு. டிஃப்ரென்சியேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். பாலிஷு, அன்பாலிஷு இந்த ரெண்டுமே. ப்ளஸ் இது வந்து இப்போ நமக்கு இதில் ஒரு 50% ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு. ப்ரேஸ்லெட்டில் வந்து இப்போ ஒரு 50% ஒர்க்கு தான் அன்பாலிஷ்டு முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் கட்டிங் அடிக்கணும், இந்த மாதிரி வந்து நம்ம பாலிஷ்டு செய்யணும். பாலிஷ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம், அவ்வளோதான். நல்லாயிருக்கும். நல்லா கோல்டு ஃபினிஷிங் மாதிரியே நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்கும். ஒர்க்கு வந்து அந்த கோல்டு ஒர்க் மாதிரியே இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஃபினிஷிங் தான் வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தான் நம்ம கலரு, அந்த இது வந்து நம்ம சொல்கிறது. ஏன்னா ஃபினிஷ் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐம்பொன் மெட்டல் தானே அப்படிங்கிறது இல்லாமல் ஃபினிஷிங் தான் வந்து ஃபஸ்ட்டு. ஃபினிஷிங் நமக்கு நல்லா இருக்கிறங்காட்டி தான் ரெகுலராக வந்து நமக்கு ஆர்டர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. கடை ஆர்டர்ஸும் சரி, ரீசெல்லிங் ஆர்டர்ஸும் சரி, எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் நம்ம டைமிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆல்ரெடி 10 நாள், 15 நாள், 20 நாள் அந்த மாதிரி வந்து நமக்கு எல்லாம் டைம் கொடுத்து கஸ்டமர்ஸ் வந்து செஞ்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க.
ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்பீடில் எல்லோரும் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணுவாங்க. அப்போ இருக்கிற டைமில் எல்லாம் அர்ஜென்ட்டு என்ன சொல்கிறது, எல்லாம் அர்ஜென்ட்டாக வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து செஞ்சு வாங்கி போட்டு போவாங்க. ஆனால் கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபினிஷிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க, எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, செஞ்சு கொடுத்துருங்க, இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு பேரில் தான் நமக்கு வந்து இவ்வளோ டைமிங் கொடுத்து நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து செஞ்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் ஆகிட்டாங்க இப்போ எல்லாருமே. ஃபஸ்ட்டு ஓகே டைமண்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்குகிறாங்க. வாங்கிட்டு ஃபினிஷிங் பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு ரைட் ஓகேங்க, எனக்கு இன்னொரு பீசஸ் வேணும், நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு அதனால் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது எங்கள் சிஸ்டருக்கு ஒரு செயின் பண்ணணும் அப்படின்ற பர்பஸில் வந்து நிறையா பேர் வந்து இல்லை இப்போல்லாம் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேர் இருக்கிறாங்க கஸ்டமர்ஸு. ரெண்டாவது நமக்கு கடையோட எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். கடைக்கெல்லாம் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். பாலிஸ்ட் அண்ட் பாலிஸ்ட்டுங்கிறதுல எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். அதற்கான டைம் கொடுத்தா நீட்டாக செஞ்சு கொடுத்துர்லாமுங்க. சரிங்க, வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐம்பொன் ப்ரேஸ்லெட்டு ஜென்ஸுக்கும் இருக்குது, லேடிஸ்க்கும் இருக்குது. இந்த வி பேட்டர்ன்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து லேடிஸ் ப்ரேஸ்லெட்டு தான். அதெல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் ஆகும். ஆனதும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுவேன், உங்களுக்கு காட்டுறேன். ஐம்பொனில் ப்ரேஸ்லெட்ஸு, செயின்ஸு எல்லாமே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். கொலுசு எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.